பொங்கலுக்கு கொட்டோ கொட்டை என கொட்டிய மதுபான விற்பனை ஒரே நாளில் இத்தனை கோடியா? தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி 2 நாட்களில் பல கோடி ரூபாய் அளவிற்கு மது விற்பனையானது நடைபெற்றுள்ளது. இது தொடர்பான பட்டியல் வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழகத்தில் மதுபான விற்பனையானது தனியாரிடம் இருந்த நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக அரசு டாஸ்மாக் நிறுவனத்தின் கீழ் நடத்தி வருகிறது. இதன் காரணமாக மது விற்பனை மூலம் பணமானது தமிழக அரசுக்கு கொட்டோ கொட்டை என கொட்டி வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் 4000க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் உள்ளது. இந்த கடைகளில் மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை மது விற்பனை நடைபெறுகிறது. எப்போது மதுக்கடைகளின் வாசலில் கூட்டம் அலமோதிக்கொண்டே இருக்கிறது. மேலும் அது மட்டுமின்றி மது குடித்தாலே ஒதுக்கிய நிலை மாறி மது குடிக்காதவர்களே தான் தற்பொழுது ஒதுக்கும் நிலை வந்துவிட்டது. அந்த அளவிற்கு மது விற்பனை சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. அந்த வகையில் அலுவலக மீட்டிங், நண்பர்கள் சந்திப்பு, இரவு நேர பார்ட்டி என எங்கு பார்த்தாலும் மதுவானது கட்டாயம் இருக்கிறது. இந்த நேரத்தில் இதன் காரணமாக மது விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் தமிழக அரசு செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதியை அள்ளி கொடுக்கும் அப்படி அஷ்ட பாத்திரமாகவும் டாஸ்மாக் உள்ளது. அந்த வகையில் நாள் ஒன்றுக்கு 100 முதல் 120 கோடி ரூபாய் வரை மது விற்பனை நடைபெறுகிறது. மேலும் ஆண்டிற்கு 4000 கோடி அளவிற்கு மது விற்பனை செய்யப்படுகிறது. இதுவே பண்டிகை காலம் என்றால் ஒரே நாளில் 150 கோடி முதல் 200 கோடி ரூபாய் வரை விற்பனையும் செய்யப்படும். அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி 500 கோடி ரூபாய் அளவிற்கு மதுபான விற்பனை நடைபெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2 நாட்களில் மட்டும் 454.11 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி கடந்த ஜனவரி 13ஆம் தேதி 185.65 கோடிக்கும், ஜனவரி 14ஆம் தேதி 286.46 கோடிக்கும் விற்பனையாகியுள்ளது. ஒட்டுமொத்தமாக 2 நாட்களில் 454 கோடி ரூபாய் விற்பனையாகியுள்ளது. அதே நேரத்தில் ஜனவரி 15ஆம் தேதி திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இதனால் முதல் நாளே அதிகளவு மது பாட்டில்களை மதுப்பிரியர்கள் வாங்கி ஸ்டாக் வைத்துக் கொண்டுள்ளனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.